என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கடன்களால் சோர்ந்து விட்டீர்களா? இரவுகளில் தனிமையில் அழுகிறீர்களா? உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லையா? கதவுகள் உங்கள் முகத்திற்கு எதிராக மூடப்பட்டதாக உணர்கிறீர்களா? நீங்கள் கைவிடப்பட்டதாக நினைக்கிறீர்களா? இன்று உங்கள் அழுகை முடிவுக்கு வருகிறது. இன்று பரலோகம் பதிலளிக்கிறது. இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வீகத் தலையீடு நிகழப்போகிறது. உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள், உங்கள் ஆன்மாவைத் திறங்கள். இப்போது பிரதான தூதர்கள் உங்களைச் சந்திக்கவும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தவும் இறங்கி வருகிறார்கள். உங்கள் விசுவாசத்தை ஒருமுகப்படுத்துங்கள், ஏனெனில் இன்று இரவு உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனையாக இருக்கும். நாம் ஜெபத்தில் மூழ்குவதற்கு முன் நாம் அழைக்கப் போகும் சக்தியை புரிந்து கொள்ளுங்கள். நாம் 3 சக்தி வாய்ந்த பிரதான தூதர்களை அழைக்கிறோம். புனித மிக்கேல், பரலோகப் படைகளின் தளபதி, தீமையின் சங்கிலிகளை உடைப்பவர். கேப்ரியல் அதிதூதர், கடவுளின் தூதுவர், நல்ல செய்திகளையும் நிதி அற்புதங்களையும் கொண்டு வருபவர். ரபேல் அதிதூதர், கடவுளின் குணப்படுத்தும் கரம், உங்கள் உடலையும் ஆன்மாவையும் குணப்படுத்துபவர். அவர்களுடன் சேர்ந்து நாம் எபேத்தா என்ற வார்த்தையின் சக்தியை செயல்படுத்துகிறோம். மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் இயேசு காது கேளாத மற்றும் பேச முடியாத ஒரு மனிதனை குணப்படுத்திய போது இந்த வார்த்தையை உச்சரித்தார். எபேத்தா என்றால் திறக்கப்படுவாயாக். இன்று இந்த வார்த்தை உங்கள் செவிட்டுத் தன்மையுள்ள காதுகளுக்கு மட்டுமல்ல, உங்கள் மூடப்பட்ட வங்கிக் கணக்குகள், உங்கள் அடைக்கப்பட்ட கருப்பைகள், உங்கள் தடுக்கப்பட்ட தொழில் முன்னேற்றங்கள், உங்கள் நோயுற்ற உடல்கள் மற்றும் உங்கள் உடைந்த இதயங்களுக்கும் பேசப்படுகிறது. இப்போது உங்கள் நெற்றியில் எபேத்தா என்று மனதால் எழுதுங்கள். அந்த வார்த்தையின் சக்தி உங்கள் வழியாக பாய்வதை உணருங்கள். கதவுகள் திறக்கப்படப் போகின்றன. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பரலோகப் படைகளின் தளபதியான புனித மிக்கேல் அதிதூதரை நான் இப்போது அழைக்கிறேன். மிக்கேலே, உங்கள் சக்தி வாய்ந்த வாளுடன் வாருங்கள். என் வாழ்க்கையைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு இருளின் கோட்டையையும் தகர்த்தெறியுங்கள். எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு சாபம், பில்லிசூனியம், வசியம் மற்றும் தீய கண்ணையும் உங்கள் நெருப்பு வாளால் வெட்டி அழிக்கவும். என் முன்னோர்களின் பாவங்களால் என் வாழ்க்கையில் நுழைந்த ஒவ்வொரு பரம்பரை சாபத்தையும் நான் இப்போது இயேசுவின் இரத்தத்தால் ரத்து செய்கிறேன். என் பெயர், என் குடும்பத்தின் பெயர், என் குழந்தைகளின் பெயர் இப்போது சாபங்களின் புத்தகத்திலிருந்து அழிக்கப்பட்டு ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. என் நிதி, என் ஆரோக்கியம், என் திருமணம் ஆகியவற்றிற்கு எதிராக செயல்படும் ஒவ்வொரு பொறாமை மற்றும் பகைமையின் ஆவியையும் நான் கண்டிக்கிறேன். மிக்கேலே, உங்கள் வீரர்களை அனுப்புங்கள். என் வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் என் பணியிடத்தையும் நான் செல்லும் எல்லா இடங்களையும் பாதுகாக்கவும். தீய சக்திகள், பொறாமை கொண்ட கண்கள், தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் என்னை விட்டு விலகி ஓடட்டும். என் வாழ்க்கையின் மீது ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்குங்கள். எபேத்தா, தீமையின் கதவுகளே இப்போது மூடப்படுங்கள். ஆசீர்வாதத்தின் கதவுகளே இப்போது திறக்கப்படுங்கள். இந்த நொடியில் என் மீது உள்ள ஒவ்வொரு எதிர்மறை சக்தியும் உடைக்கப்படுகிறது. என் ஆவி, என் ஆன்மா, என் சரீரம் இப்போது விடுவிக்கப்படுகிறது. இந்த விடுதலைக்காக நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். இனி நான் அடிமையில்லை, நான் கிறிஸ்துவுக்குள் ஒரு வெற்றியாளன். இந்த ஜெபத்தை நான் என் வாயால் அறிக்கையிடும்போது பரலோகத்தில் அது முத்திரையிடப்படுகிறது. தடைகளின் சங்கிலிகள் அறுந்து விழுகின்றன, சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகின்றன. நான் இப்போது விடுதலையின் வெளிச்சத்தில் நடக்கிறேன். ஆமென். புனித மிக்கேல் அதிதூதரே, உங்கள் தெய்வீக ஒளியால் என்னை பரிசோதிக்கவும். என் வாழ்க்கையில் தேக்கத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு கண்ணுக்குத் தெரியாத பிணைப்புகளையும் ஆன்மீக கயிறுகளையும் உங்கள் வாளால் துண்டிக்கவும். கடந்த கால தோல்விகளுடன், எதிர்மறையான உறவுகளுடன், வறுமையின் மனநிலையுடன் என்னை இணைக்கும் ஒவ்வொரு கயிறையும் இப்போது வெட்டுங்கள். எபேத்தா, இந்த ஆன்மீகச் சிறையின் கதவுகள் திறக்கப்படட்டும். நான் கடந்த காலத்தின் கைதி அல்ல, நான் எதிர்காலத்தின் தீர்க்கதரிசி. என் கால்களை பிணைத்திருந்த ஒவ்வொரு சங்கிலியும் இப்போது உடைந்து சுக்கு நூறாகிறது. என் கைகளை கட்டிப் போட்டிருந்த ஒவ்வொரு கயிறும் இப்போது அவிழ்கிறது. என் மனதை இருளில் வைத்திருந்த ஒவ்வொரு திரையும் இப்போது கிழிக்கப்படுகிறது. நான் சுதந்திரமாக இருக்கிறேன். நிதி ரீதியாக வளர, ஆரோக்கியமாக வாழ, மகிழ்ச்சியாக இருக்க நான் சுதந்திரமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுத்த ஒவ்வொரு மனிதனால் உருவாக்கப்பட்ட
அல்லது பேய்த்தனமான தடையையும் நீக்குங்கள். நீதிமன்ற வழக்குகள், அதிகாரத்துவ தடைகள், தாமதப்படுத்தும் ஆவிகள் அனைத்தும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். என் பாதை இப்போது தெளிவாக உள்ளது. என் பாதை இப்போது திறந்துள்ளது. ஞானத்தின் கதவுகள், வாய்ப்புகளின் கதவுகள், முன்னேற்றத்தின் கதவுகள் எனக்காக அகலமாக திறக்கப்பட்டுள்ளன. நான் இனி தடுமாற மாட்டேன். நான் இனி தாமதிக்கப்பட மாட்டேன். நான் இப்போது கடவுளின் வேகத்தில் முன்னேறிச் செல்கிறேன். இந்த தெய்வீக முடுக்கத்திற்காக நான் நன்றி கூறுகிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேக்கநிலை முடிவுக்கு வந்துவிட்டது. வளர்ச்சி மற்றும் விஸ்தரிப்பின் ஒரு புதிய சகாப்தம் இப்போது தொடங்குகிறது. எபேத்தா, எபேத்தா, எபேத்தா! என் முன்னேற்றத்தின் கதவு இப்போது திறக்கப்பட்டுள்ளது. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, புனித மிக்கேல் அதிதூதரின் துணையுடன் என் வாழ்க்கைக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மந்திரவாத மற்றும் சூனியத்தின் வேலையையும் நான் கண்டிக்கிறேன். என் பெயர் ஒரு பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருந்தால், என் புகைப்படம் தீய நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருந்தால், என் உடைமைகள் மந்திரிக்கப்பட்டிருந்தால், இப்போது இயேசுவின் இரத்தத்தின் சக்தியால் அந்த சக்திகளை நான் அழிக்கிறேன். என் நிதிக்கு எதிராக அனுப்பப்பட்ட வறுமையின் ஆவி, என் ஆரோக்கியத்திற்கு எதிராக அனுப்பப்பட்ட நோயின் ஆவி, என் உறவுகளுக்கு எதிராக அனுப்பப்பட்ட பிரிவினையின் ஆவி ஆகியவற்றை நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். என்னை விட்டு வெளியேறுங்கள். நீங்கள் என் வாழ்க்கையில் இருக்க இடமில்லை. இந்த உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம். இந்த வாழ்க்கை கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டது. எபேத்தா, சூனியத்தின் கதவுகளே என்றென்றைக்கும் மூடப்படுங்கள். கடவுளின் பாதுகாப்பின் கதவுகளே திறக்கப்படுங்கள். எந்த ஆயுதமும் எனக்கு எதிராக உருவாக்கப்பட்டது வாய்க்காது. எனக்கு எதிராக எழும்பும் ஒவ்வொரு நாவும் நியாயத் தீர்ப்பில் கண்டிக்கப்படும். நெருப்பில் நடந்த 3 இளைஞர்களை பாதுகாத்த அதே கடவுள், சிங்கத்தின் குகையில் தானியேலை பாதுகாத்த அதே கடவுள் இப்பொழுது என்னை பாதுகாக்கிறார். என்னை தாக்குபவர்கள் தடுமாறுவார்கள். எனக்கு குழி தோண்டுபவர்கள் தாங்களே அதில் விழுவார்கள். நான் கடவுளின் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறேன். அவருடைய தூதர்கள் என்னைச் சுற்றி முகாமிட்டுள்ளார்கள். தீமை என்னைத் தொட முடியாது. கொள்ளை நோய் என் கூடாரத்தை அணுகாது. நான் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்பட மாட்டேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. நான் கடவுளின் சிறகுகளின் கீழ் தஞ்சம் புகுந்துள்ளேன். அவருடைய உண்மை என் கேடயமும் கவசமும் ஆகும். இந்த தெய்வீக பாதுகாப்பிற்காக நான் நன்றி கூறுகிறேன். ஆமேன். புனித மிக்கேல் அதிதூதரே, உங்கள் பரலோகப் படையினருடன் என் வீட்டிற்குள் வாருங்கள். என் வீட்டின் ஒவ்வொரு அறையையும் ஒவ்வொரு மூலையையும் ஒவ்வொரு பொருளையும் இப்போது சுத்திகரியுங்கள். இந்த வீட்டில் குடிகொண்டிருக்கும் ஒவ்வொரு இருண்ட சக்தியையும் ஒவ்வொரு எதிர்மறை ஆற்றலையும் சண்டை மற்றும் பிரிவினையின் ஒவ்வொரு ஆவியையும் வெளியேற்றுங்கள். இந்த வீடு இனி வாக்குவாதங்களின் இடமல்ல, இது சமாதானத்தின் இடம். இந்த வீடு இனி கண்ணீரின் இடமல்ல, இது மகிழ்ச்சியின் இடம். இந்த வீடு இனி பற்றாக்குறையின் இடமல்ல, இது செழிப்பின் இடம். எபேத்தா, என் வீட்டின் கதவுகள் சமாதானத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் திறக்கப்படட்டும். என் படுக்கை அறையை ஆசீர்வதியுங்கள். அது அமைதியான உறக்கத்தையும் தெய்வீக தரிசனங்களையும் தரட்டும். என் சமையலறையை ஆசீர்வதியுங்கள். அங்குள்ள உணவு ஒருபோதும் குறையாமல் ஆரோக்கியத்தை தரட்டும். என் வரவேற்பறையை ஆசீர்வதியுங்கள். அது தெய்வீக விருந்தினர்களையும் நல்ல செய்திகளையும் வரவேற்கட்டும். இந்த வீட்டின் சுவர்கள், கூரை மற்றும் தளம் அனைத்தும் இயேசுவின் இரத்தத்தால் முத்திரையிடப்பட்டுள்ளன. திருடன் உள்ளே நுழைய முடியாது. நோய் உள்ளே நுழைய முடியாது. சண்டை உள்ளே நுழைய முடியாது. இந்த வீடு பாறையின் மீது கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இது கடவுளின் பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. என் பணியிடத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். என் மேசை, என் கணினி, என் கருவிகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அங்குள்ள பொறாமை, போட்டி மற்றும் சதி ஆகியவற்றின் ஆவிகளை நான் கண்டிக்கிறேன். என் பணியிடம் ஒத்துழைப்பு, வெற்றி மற்றும் அங்கீகாரத்தின் இடமாக மாறட்டும். என் வருமானத்தின் ஆதாரங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. என் தொழில் பாதுகாக்கப்பட்டுவிட்டது. நான் எங்கு சென்றாலும் கடவுளின் பிரசன்னம் என்னுடன் செல்கிறது, எனக்கு வெற்றியை தருகிறது. ஆமேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் என் வாழ்க்கையைச் சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு வளையத்தை நான் இப்போது பிரகடனம் செய்கிறேன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் நிதிக்கும்
என் எதிர்காலத்திற்கும் ஒரு பாதுகாப்பு முத்திரையை நான் வைக்கிறேன். புனித மிக்கேல் அதிதூதர் என் வலது புறத்திலும், கேப்ரியல் அதிதூதர் என் இடது புறத்திலும், ரபேல் அதிதூதர் என் முன்னாலும், யூரியல் அதிதூதர் என் பின்னாலும் நிற்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் நெருப்பு என்னைச் சுற்றி ஒரு கோட்டையாக உள்ளது. எபேத்தா, பாதுகாப்பின் கதவுகள் திறக்கப்படட்டும், பயத்தின் கதவுகள் மூடப்படட்டும். நான் இனி விபத்துகளுக்கு பயப்பட மாட்டேன். நான் இனி திருட்டுக்கு பயப்பட மாட்டேன். நான் இனி திடீர் அழிவுக்கு பயப்பட மாட்டேன். நான் இனி தீய மனிதர்களுக்கு பயப்பட மாட்டேன். காரணம், உன்னதர் என் மறைவிடம், சர்வ வல்லவரின் நிழலில் நான் தங்குவேன். அவர் என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கும் என் தேவன். அவர் என்னை வேடனின் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். என் கால்கள் கல்லில் இடராதபடிக்கு அவருடைய தூதர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள். நான் சிங்கம் மற்றும் பாம்பின் மீது நடப்பேன். பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதிப்பேன். நான் கடவுளின் நாமத்தை அறிந்திருப்பதால் அவர் என்னை விடுவித்து உயர்ந்த இடத்தில் வைப்பார். நான் அவரை கூப்பிடும்போது அவர் எனக்கு பதிலளிப்பார். அவர் என்னுடன் துன்பத்தில் இருப்பார். என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி அவருடைய இரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். இந்த வாக்குறுதிகளை நான் எனக்காக உரிமை கோருகிறேன். அவை ஆம் மற்றும் ஆமேன். என் வாழ்க்கை, என் குடும்பம், என் சொத்துக்கள் அனைத்தும் பரலோகத்தால் பாதுகாக்கப்பட்டுள்ளன. இந்த அசைக்க முடியாத பாதுகாப்பிற்காக நான் நன்றி கூறுகிறேன். ஆமென். நல்ல செய்திகளின் தூதரான கேப்ரியல் அதிதூதரே, இப்போது என் ஜெபத்தை கேளுங்கள். பரலோகத்தின் பொக்கிஷங்களின் காவலரே, வாருங்கள். என் நிதி வாழ்க்கையில் ஒரு அவசர அற்புதத்தை நான் கேட்கிறேன். வறுமையின் ஆவி, பற்றாக்குறையின் ஆவி, கடனின் ஆவி ஆகியவற்றை நான் இயேசுவின் நாமத்தில் கண்டிக்கிறேன். எபேத்தா, என் நிதி கதவுகளே, இப்போது திறவுங்கள். செழிப்பின் கதவுகளே, திறவுங்கள். செல்வத்தின் கதவுகளே, திறவுங்கள். என் வங்கிக் கணக்குகளின் மீது எபேத்தா என்று நான் பிரகடனம் செய்கிறேன். என் பணப்பையின் மீது எபேத்தா என்று நான் பிரகடனம் செய்கிறேன். என் வருமான ஆதாரங்களின் மீது எபேத்தா என்று நான் பிரகடனம் செய்கிறேன். மூடப்பட்ட வாய்ப்புகள் இப்போது திறக்கப்படட்டும். தாமதமான கொடுப்பனவுகள் இப்போது விடுவிக்கப்படட்டும். தடுக்கப்பட்ட ஒப்பந்தங்கள் இப்போது கையெழுத்திடப்படட்டும். பணம் இப்போது எனக்கு எல்லா திசைகளிலிருந்தும் வருகிறது. கிழக்கிலிருந்தும், மேற்கிலிருந்தும், வடக்கிலிருந்தும், தெற்கிலிருந்தும் பணம் என்னை நோக்கி ஈர்க்கப்படுகிறது. நான் பணத்தின் காந்தம். செழிப்பு என் பிறப்புரிமை. நான் வாங்குவதற்கல்ல, கொடுப்பதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன். என் கைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவை. நான் தொடும் அனைத்தும் பொன்னாக மாறும். என் திட்டங்கள் வெற்றி பெறுகின்றன. என் முதலீடுகள் பல மடங்காக பெருகுகின்றன. ஆபிரகாமுக்குச் செய்த ஆசீர்வாதத்தின் வாக்குறுதியை நான் உரிமை கோருகிறேன். நான் பலுகிப் பெருகி பூமியை நிரப்புவேன். நான் ஒரு தேசமாக மாறுவேன். என் பெயர் பெரிதாகும். நான் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பேன். என்னையும் என் சந்ததியையும் ஆசீர்வதிப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த நிதி திருப்பு முனைக்காக நான் இப்போது உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆமென். கேப்ரியல் அதிதூதரே, நான் எதிர்பாராத இடங்களிலிருந்து நிதி அற்புதங்களை கேட்கிறேன். இப்போது என் வாழ்க்கையில் ஒரு திடீர் நிதி ஆசீர்வாதத்தை விடுவிக்கவும், மறக்கப்பட்ட முதலீடுகள், எதிர்பார்க்காத மரபுரிமைகள், லாட்டரி வெற்றிகள், கடன்கள் ரத்து செய்யப்படுதல், திடீர் பரிசுத் தொகைகள் என பணம் இப்போது என்னை ஆச்சரியப்படுத்தட்டும். ஒரு காலத்தில் எனக்கு எதிராக மூடப்பட்ட கதவுகள் இப்போது தாமாகவே திறக்கப்படட்டும். எனக்கு இல்லை என்று சொன்னவர்கள் இப்போது என்னை தேடி வந்து ஆம் என்று சொல்லட்டும். என் தகுதியை சந்தேகப்பட்டவர்கள் இப்போது என் திறமையை அங்கீகரிக்கட்டும். எபேத்தா, ஆச்சரியங்களின் கதவுகளே, திறவுங்கள். நான் விதைக்காத இடத்தில் அறுவடை செய்ய எனக்கு கிருபை தாரும். என் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட இடத்தில் இப்போது எனக்கு அழைப்புகள் வரட்டும். என் திறமைகள் கவனிக்கப்படாத இடத்தில் இப்போது எனக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கட்டும். கடவுளே, நீங்கள் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் ஆசீர்வாதங்களை வியசிப்பேன் என்று வாக்குறுதி அளித்தீர். அந்த வாக்குறுதியை நான் இப்போது கோருகிறேன். என் களஞ்சியங்கள் நிரம்பி வழியட்டும். என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். நான் கடன் படுபவனாக அல்ல, கடன் கொடுப்பவனாக இருப்பேன். நான் வாளாக அல்ல, தலையாக இருப்பேன். நான் கீழாக அல்ல, மேலாக இருப்பேன். இந்த எதிர்பாராத நிதி அற்புதங்களுக்காக நான் என் இதயத்தை திறந்து தயாராக இருக்கிறேன். என் கணக்கு எண்கள், என் தொலைபேசி எண், என் வீட்டு முகவரி ஆகியவை இப்போது அற்புதங்களின் முகவரியாக மாறட்டும். நல்ல செய்திகள் இப்போது என்னை தேடி வரட்டும்.
இந்த தெய்வீக ஏற்பாட்டிற்காக நான் நன்றி கூறுகிறேன். ஆமென். என் வியாபாரத்தையும் என் தொழிலையும் இப்போது கேப்ரியல் அதிதூதரின் கைகளில் ஒப்படைக்கிறேன். என் வியாபாரத்தின் மீது எபேத்தா என்று நான் பிரகடனம் செய்கிறேன். வாடிக்கையாளர்களின் கதவுகள் திறக்கப்படட்டும், விற்பனையின் கதவுகள் திறக்கப்படட்டும், லாபத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். என் தயாரிப்புகள் அல்லது சேவைகள் சந்தையில் விரும்பப்படட்டும். என் போட்டியாளர்களை விட எனக்கு தெய்வீக ஃபேவர் கிடைக்கட்டும். என் தொழிலில் பதவி உயர்வின் கதவுகள் திறக்கப்படட்டும். என் சம்பள உயர்வுக்கான கதவுகள் திறக்கப்படட்டும். அங்கீகாரத்திற்கான கதவுகள் திறக்கப்படட்டும். என் முதலாளிகளின் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கட்டும். என் சக ஊழியர்களுடன் எனக்கு நல்லுறவு உண்டாகட்டும். என் வேலையை நான் திறமையுடனும் ஞானத்துடனும் செய்ய பரிசுத்த ஆவியின் உதவியை கேட்கிறேன். என் கைகளின் வேலையை ஆசீர்வதியும். யோசேப்பு சென்ற இடமெல்லாம் கர்த்தர் அவனுடன் இருந்து காரியங்களை வாய்க்கச் செய்தது போல நான் செய்யும் அனைத்திலும் எனக்கு வெற்றியைத் தாரும். நான் நடும் மரம் ஆற்றங்கரையில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியைத் தந்து இலை உதிராதிருக்கும் மரத்தைப் போல இருப்பேனாக. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேலையின்றி தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் நான் இப்போது ஜெபிக்கிறேன். எபேத்தா, வேலை வாய்ப்பின் கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்படட்டும். அவர்களின் திறமைக்கேற்ற நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை இப்பொழுது அவர்களை தேடி வரட்டும். நிராகரிப்பின் ஆவி உடைக்கப்படட்டும். தாமதத்தின் ஆவி விலகட்டும். இந்த வாரத்திற்குள் ஒரு நல்ல செய்தி அவர்களை அடையட்டும். நாம் அனைவரும் நமது உழைப்பின் பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதே கடவுளின் சித்தம். இந்த தொழில் மற்றும் வியாபார வெற்றிக்காக நான் நன்றி கூறுகிறேன். ஆமென். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, கேப்ரியல் அதிதூதரின் உதவியுடன் கடன் என்ற சிறைச்சாலையின் கதவுகளை நான் இப்போது உடைக்கிறேன். எபேத்தா, கடன் என்னும் அடிமைத்தனத்தின் கதவு இப்போது திறக்கப்படட்டும். நான் ஒவ்வொரு கடன் ஒப்பந்தத்தையும், கிரெடிட் கார்டு கடனையும், தனிநபர் கடனையும், அடமானக் கடனையும் இயேசுவின் இரத்தத்தின் கீழ் கொண்டு வருகிறேன். இந்த கடன்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழிகளில் ரத்து செய்யுமாறு நான் கேட்கிறேன். கடன்களை ரத்து செய்யும் தெய்வீக தயவு என் மீது இறங்கட்டும். கடன் கொடுத்தவர்களின் இதயங்களைத் தொட்டு அவர்கள் கடன்களை மன்னிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யுங்கள். இந்த கடன்களை அடைக்கத் தேவையான பணத்தை எனக்கு அற்புதமாக வழங்குங்கள். வட்டியின் ஆவி, அபராதங்களின் ஆவி, கடன் சுழற்சியின் ஆவி ஆகியவற்றை நான் கண்டிக்கிறேன். நான் இனி கடன் வாங்க மாட்டேன். இஸ்ரவேல் புத்திரரை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது போல என்னை கடனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தருளும். சிவப்பு சமுத்திரத்தை பிரித்தது போல என் கடன் சுமையை நீக்கி நிதி சுதந்திரத்திற்கு ஒரு வழியை திறக்கவும். நான் இனி கவலை மற்றும் மன அழுத்தத்துடன் வாழ மாட்டேன். நான் செழிப்பு மற்றும் மன அமைதியுடன் வாழ்வேன். என் வருமானம் என் செலவுகளை விட அதிகமாக இருக்கும். நான் என் பில்களை சரியான நேரத்தில் செலுத்துவேன். நான் சேமிப்பேன். நான் முதலீடு செய்வேன். நான் தாராளமாக கொடுப்பேன். கடன் இல்லாத வாழ்க்கை என் உரிமை. நான் அதை இப்போது விசுவாசத்தால் பெற்றுக்கொள்கிறேன். என் நிதிநிலை அறிக்கை இப்போது கருப்பு நிறத்தில் உள்ளது. என் கணக்குகள் இப்போது உபரியாக உள்ளன. நான் கடனிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டேன். இந்த மாபெரும் நிதி விடுதலைக்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆமேன். கேப்ரியல் அதிதூதரே, எனக்குச் சொந்தமான ஆனால் என்னிடமிருந்து தடுக்கப்பட்ட அல்லது திருடப்பட்ட ஒவ்வொரு நிதியையும் இப்போது விடுவிக்குமாறு நான் கட்டளையிடுகிறேன். தாமதமாகவும் பரம்பரை சொத்துக்கள், நிலுவையில் உள்ள நீதிமன்ற தீர்ப்புகள், செலுத்தப்படாத சம்பளங்கள், மோசடி செய்யப்பட்ட பணம், ஏமாற்றப்பட்ட முதலீடுகள், இவை அனைத்தும் இப்போது எனக்கு திரும்ப வரட்டும். எபேத்தா, மீட்பின் கதவுகள் திறக்கப்படட்டும். சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் இயேசுவோ ஜீவனையும் பரிபூரண ஜீவனையும் கொடுக்க வந்தார். திருடன் திருடியதை 7 மடங்காக திருப்பித் தர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எனவே எனக்கு எதிராக செயல்பட்ட ஒவ்வொரு நிதி திருடனிடமிருந்தும், அது மனிதனாக இருந்தாலும் சரி, பேயாக இருந்தாலும் சரி, 7 மடங்கு திருப்பிச் செலுத்தும்படி நான் கட்டளையிடுகிறேன். பரலோகத் தூதர்களே, செல்லுங்கள், எனக்குச் சொந்தமானதை மீட்டெடுத்து வாருங்கள். என் பணம் எங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்தாலும், எந்த வங்கிக் கணக்கில் இருந்தாலும், எந்த தடையின் கீழ் இருந்தாலும், அதை இப்போது விடுவித்து என் கைகளில் கொண்டு வாருங்கள். நான் உழைத்ததன் பலனை நான் அனுபவிப்பேன். என் முன்னோர்கள் விட்டுச் சென்றதை நான் சுதந்தரிப்பேன். எனக்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு அநீதியும் இப்போது நீதியாக மாற்றப்படுகிறது.
ஒவ்வொரு இழப்பும் இப்போது லாபமாக மாற்றப்படுகிறது. ஒவ்வொரு பற்றாக்குறையும் இப்போது உபரியாக மாற்றப்படுகிறது. என் நிதி வாழ்க்கை முழுமையாக மீட்டெடுக்கப்படுகிறது. என் களஞ்சியங்கள் மீண்டும் நிரப்பப்படுகின்றன. என் செல்வங்கள் எனக்கு திருப்பித் தரப்படுகின்றன. இந்த தெய்வீக மீட்பு மற்றும் மறுசீரமைப்புக்காக நான் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். ஆமென். ஞானத்தின் ஊற்றே, செல்வத்தை உருவாக்குவதற்கும் நிர்வகிப்பதற்கும் தேவையான தெய்வீக ஞானத்தை எனக்குத் தருமாறு கேப்ரியல் அதிதூதர் மூலம் கேட்கிறேன். சாலமோனுக்கு நீங்கள் கொடுத்த ஞானத்தைப் போல எனக்கும் ஞானத்தையும் பகுத்தறிவையும் தாரும். சரியான முதலீடுகளைச் செய்ய, லாபகரமான வாய்ப்புகளை அடையாளம் காண மற்றும் நிதிப் பொறிகளிலிருந்து விலகி இருக்க எனக்கு கற்றுக் கொடுங்கள். எபேதா, நிதி ஞானத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். என் மனம் இப்பொழுது $1,000,000 யோசனைகளுக்கான ஒரு சேனலாக மாறட்டும். புதிய தயாரிப்புகள், புதுமையான சேவைகள், திறமையான வணிக மாதிரிகள் ஆகியவற்றிற்கான தெய்வீக உத்வேகத்தை நான் பெறுகிறேன். நான் தூங்கும்போது கூட கடவுள் எனக்கு செல்வத்தை உருவாக்கும் உத்திகளை வெளிப்படுத்தட்டும். சோம்பலின் ஆவியை நான் கண்டிக்கிறேன். தள்ளிப்போடும் ஆவியை நான் கண்டிக்கிறேன். நான் விடாமுயற்சியுடனும் ஒழுக்கத்துடனும் புத்திசாலித்தனத்துடனும் என் நிதிகளை நிர்வகிப்பேன். நான் ஒரு நல்ல உக்கிரானக்காரனாக இருப்பேன். நீங்கள் எனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயையும் நான் புத்திசாலித்தனமாக பெருக்குவேன். நான் பணத்தை நேசிக்க மாட்டேன், ஆனால் அதை ஒரு கருவியாக பயன்படுத்துவேன். என் குடும்பத்தை ஆதரிக்க, உங்கள் ராஜ்யத்தை கட்ட மற்றும் ஏழைகளுக்கு உதவ. என் செல்வம் ஆணவத்திற்கோ அல்லது சுயநலத்திற்கோ வழிவகுக்காது, ஆனால் தாழ்மைக்கும் தாராள குணத்திற்கும் வழிவகுக்கும். நான் பணத்தின் எஜமானனாக இருப்பேன், அதன் அடிமையாக அல்ல. என் கைகளில் வரும் செல்வம் ஆசீர்வாதமாக இருக்கும், சாபமாக அல்ல. இந்த தெய்வீக நிதி ஞானம் மற்றும் உத்வேகத்திற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆமென். கேப்ரியல் அதிதூதரே, நான் இப்போது பற்றாக்குறையின் பருவத்தை முடித்து அபரிமிதமான செழிப்பின் பருவத்தை பிரகடனம் செய்கிறேன். இது வெறும் போதுமானதாக இருக்கும் பருவம் அல்ல, இது போதுமானதை விட அதிகமாக இருக்கும் பருவம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் களஞ்சியங்கள் நிரம்பி வழிகின்றன. என் வங்கிக் கணக்குகள் நிரம்பி வழிகின்றன. எபேத்தா, அபரிமிதத்தின் கதவுகள் அகலமாக திறக்கப்படட்டும். 5000 பேருக்கு உணவளித்த அப்பம் மற்றும் மீன்களைப் போல என் வளங்கள் பலுகிப் பெருகட்டும். கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது போல என் பற்றாக்குறையை நீங்கள் உபரியாக மாற்றுங்கள். நான் இனி காசோலைக்கு காசோலை வாழ மாட்டேன். நான் ஆசீர்வாதத்தின் ஓட்டத்தில் வாழ்வேன். என் வருமானம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கும். என் செலவுகள் குறைந்து கொண்டே இருக்கும். நான் கடனிலிருந்து விடுபட்டு உபரியாக வாழ்வேன். இந்த அபரிமிதம் எனக்காக மட்டுமல்ல, நான் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். நான் என் திருச்சபையை ஆசீர்வதிப்பேன். நான் ஏழைகளையும் தேவையில் இருப்போரையும் ஆசீர்வதிப்பேன். நான் ஒரு கால்வாயாக இருப்பேன், ஒரு நீர்த்தேக்கமாக அல்ல. ஆசீர்வாதங்கள் என் வழியாக பாய்ந்து மற்றவர்களை சென்றடையட்டும். நான் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக பெறுகிறேன். தாராள குணத்தின் ஆவி என் மீது ஊற்றப்படட்டும். கஞ்சத்தனத்தின் ஆவி என்னை விட்டு விலகட்டும். நான் பரலோகத்தின் பொருளாதார கொள்கைகளின்படி வாழ்கிறேன். இது விதைக்கும் மற்றும் அறுவடை செய்யும் கொள்கை. நான் மகிழ்ச்சியுடன் விதைக்கிறேன். நான் அபரிமிதமாக அறுவடை செய்வேன். இந்த நிரம்பி வழியும் ஆசீர்வாதங்களின் புதிய பருவத்திற்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆமென். கடவுளின் குணப்படுத்தும் கரமான ரபேல் அதிதூதரே, உங்கள் குணப்படுத்தும் தைலத்துடன் இப்போது வாருங்கள். என் உடல், என் ஆன்மா, என் ஆவி ஆகியவற்றில் உள்ள ஒவ்வொரு நோயையும் வலியையும் பலவீனத்தையும் குணப்படுத்த நான் உங்களை அழைக்கிறேன். உங்கள் தெய்வீக பச்சை ஒளியை என் மீது பியாரசிருக்கச் செய்யுங்கள். என் தலையின் உச்சியிலிருந்து என் உள்ளங்கால் வரை அந்த குணப்படுத்தும் ஆற்றல் பாய்வதை நான் உணர்கிறேன். எபேத்தா, என் உடலின் ஒவ்வொரு கதவும் முழுமையான குணத்திற்கு திறக்கப்படட்டும். நோயின் கதவுகளே, இப்போது என்றென்றைக்குமாக மூடப்படுங்கள். என் உடலின் ஒவ்வொரு அணுவிற்கும், ஒவ்வொரு திசுவிற்கும், ஒவ்வொரு உறுப்பிற்கும் நான் தெய்வீக ஆரோக்கியத்தையும் முழுமையையும் பிரகடனம் செய்கிறேன். என் இரத்த ஓட்ட அமைப்பு, நரம்பு மண்டலம், செரிமான அமைப்பு, சுவாச அமைப்பு, எலும்புக்கூடு அமைப்பு அனைத்தும் இப்பொழுது தெய்வீக வரிசையில் சீரமைக்கப்படட்டும். என் இதயம் பலமாகத் துடிக்கிறது. என் நுரையீரல் தெளிவாக சுவாசிக்கிறது. என் சிறுநீரகங்கள் சரியாகச் செயல்படுகின்றன. என் மூளை கூர்மையாகவும் தெளிவாகவும் இருக்கிறது.
இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகியுள்ளேன். இந்த வாக்குறுதியை நான் என் உடலுக்காக கோருகிறேன். நோய்க்கு என் உடலில் இடமில்லை. வலிக்கு என் உடலில் இடமில்லை. பலவீனத்திற்கு என் உடலில் இடமில்லை. நான் கடவுளின் சாயலில் அற்புதமாகவும் அதிசயமாகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். என் உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம். அது ஆரோக்கியமாகவும் முழுமையாகவும் இருக்கும். இந்த தெய்வீக குணப்படுத்துதலின் தொடக்கத்திற்காக நான் நன்றி கூறுகிறேன். ஆமென். ரபேல் அதிதூதரே, மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத அல்லது நாள்பட்ட நோய்களாக கருதப்படும் ஒவ்வொரு நிலையையும் நான் இப்போது உங்கள் முன் கொண்டு வருகிறேன். புற்றுநோய், நீரிழிவு, இதய நோய், கீல்வாதம், உயர் இரத்த அழுத்தம், தைராய்டு பிரச்சினைகள், தோல் நோய்கள், ஒவ்வாமைகள் மற்றும் பெயர் தெரியாத ஒவ்வொரு நோயையும் நான் இயேசுவின் நாமத்தில் கண்டிக்கிறேன். எபேத்தா, இந்த நோய்களின் வேர்கள் இப்போது உலர்ந்து போகட்டும். அவற்றின் சக்தி இப்போது உடைக்கப்படட்டும். குஷ்டரோகியைச் சுத்தமாக்கிய இயேசுவே, என் இரத்தத்தைச் சுத்தமாக்கும். பார்வையற்ற பர்த்திமேயுவின் கண்களைத் திறந்தவரே, என் பார்வையைச் சீராக்கும். 38 வருடங்களாக முடங்கியிருந்த மனிதனை எழுப்பியவரே, என் மூட்டுகளுக்கும் தசைகளுக்கும் பலத்தைக் கொடுங்கள். மருத்துவர்களின் அறிக்கைகளை நான் ரத்து செய்கிறேன். எதிர்மறையான நோயறிதல்களை நான் நிராகரிக்கிறேன். நான் கடவுளின் அறிக்கையை நம்புகிறேன். அது நான் குணமடைந்து விட்டேன் என்று கூறுகிறது. என் உடலில் உள்ள ஒவ்வொரு புற்றுநோய் செல்லையும் சாகும்படி நான் கட்டளையிடுகிறேன். என் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சீராகும்படி நான் கட்டளையிடுகிறேன். என் இரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு வரும்படி நான் கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு வீக்கமும், ஒவ்வொரு அசௌகரியமும் இப்போது என்னை விட்டு வெளியேறட்டும். நான் மாத்திரைகள் மற்றும் மருந்துகளின் மீது ஆதார்பட்டி உண்டமாட்டேன். என் நம்பிக்கை கடவுள் மீது உள்ளது. அவரே என் மாபெரும் மருத்துவர். நான் முழுமையான தெய்வீக இயற்கைக்கு அப்பாற்பட்ட குணத்தை பெறுகிறேன். இந்த அற்புத குணத்திற்காக நான் சாட்சியம் அளிப்பேன். ஆமென். கடவுளின் சமாதானமே, ரபேல் அதிதூதரின் மூலம் என் உணர்ச்சி மற்றும் மன ஆரோக்கியத்திற்காக நான் இப்போது ஜெபிக்கிறேன். மன அழுத்தம், பதட்டம், பயம், பீதி, கவலை, துக்கம் மற்றும் விரக்தியின் ஒவ்வொரு ஆவியையும் நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். என்னை விட்டு வெளியேறு. எபேத்தா, என் மனதின் கதவுகள் சமாதானத்திற்கும் தெளிவுக்கும் திறக்கப்படட்டும். இருளின் கதவுகளே, மூடப்படுங்கள். என் மனம் கிறிஸ்துவின் மனதைப் போல இருக்கட்டும். அது அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம் மற்றும் தன்னடக்கத்தால் நிரப்பப்படட்டும். கடந்த கால அதிர்ச்சிகள், வேதனையான நினைவுகள், மன்னிக்க முடியாத கசப்புகள் ஆகியவற்றால் ஏற்பட்ட ஒவ்வொரு காயத்தையும் குணப்படுத்தும். உடைந்த என் இதயத்தைக் கட்டி என் காயங்களை குணப்படுத்தும். நான் இரவில் நிம்மதியாக உறங்குவேன். என் தூக்கம் இனிமையாக இருக்கும். நான் காலையில் நம்பிக்கையுடனும் பலத்துடனும் எழுந்திருப்பேன். தாழ்வு மனப்பான்மை, சுய சந்தேகம், நிராகரிப்பு போன்ற உணர்வுகளை நான் நிராகரிக்கிறேன். நான் கடவுளின் பிரியமான பிள்ளை. நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். நான் மதிப்புமிக்கவன். நான் நேசிக்கப்படுகிறேன். பயத்தின் ஆவி எனக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் சக்தி, அன்பு மற்றும் தெளிந்த புத்தியின் ஆவியே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நான் எதற்கும் கவலைப்பட மாட்டேன். ஆனால் எல்லாவற்றிலும் என் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடன் கடவுளுக்குத் தெரிவிப்பேன். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என் இருதயத்தையும் என் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். இந்த மன மற்றும் உணர்ச்சிபூர்வமான குணப்படுத்துதலுக்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆமென். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, ரபேல் அதிதூதரின் மூலம் உடைந்த உறவுகளை சரிசெய்யும் உங்கள் சக்தியை நான் வேண்டுகிறேன். குடும்பத்தில், நண்பர்களிடையே, திருமணத்தில் உள்ள ஒவ்வொரு பிரிவு, வாக்குவாதம், கசப்பு மற்றும் தவறான புரிதலையும் நான் உங்கள் முன் வைக்கிறேன். எபேத்தா, நல்லிணக்கத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். பிரிவினையின் கதவுகள் மூடப்படட்டும். கணவன் மனைவிக்கிடையே மீண்டும் அன்பும் நெருக்கமும் மலரட்டும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள இடைவெளி நீங்கட்டும். சகோதர சகோதரிகளுக்கு இடையே மீண்டும் பாசம் உண்டாகட்டும். மன்னிக்க முடியாத இதயங்களை மென்மையாக்கும். கடினமான வார்த்தைகளால் ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்தும். மன்னிப்பின் ஆவியை என் மீதும் என்னைச் சுற்றியுள்ளவர்கள் மீதும் ஊற்றும். நான் மற்றவர்களை மன்னிக்கத் தயாராக இருக்கிறேன். அவர்களும் என்னை மன்னிக்கட்டும். பெருமை, பிடிவாதம், சுயநலம் ஆகியவற்றின் ஆவிகளை நான் கண்டிக்கிறேன். தாழ்மை,
புரிதல், இரக்கம் ஆகியவற்றின் ஆவிகளை நான் வரவேற்கிறேன். பிரிந்து போன குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேரட்டும். தொலைந்து போன நண்பர்கள் மீண்டும் இணையட்டும். இயேசுவே, நீங்கள் சொன்னீர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நான் ஒரு சமாதானம் பண்ணுபவனாக இருக்க விரும்புகிறேன். என் வார்த்தைகளும் செயல்களும் குணப்படுத்துதலையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரட்டும். என் உறவுகள் அனைத்தும் உங்கள் அன்பின் அடிப்படையில் கட்டப்படட்டும். இந்த உறவுகளின் மறுசீரமைப்புக்காக நான் நன்றி கூறுகிறேன். ஆமென். சிருஷ்டிகராகிய கடவுளே, ரபேல் அதிதூதரின் வல்லமையால் என் உடலில் தெய்வீக இளமையையும் புத்துணர்ச்சியையும் நான் பிரகடனம் செய்கிறேன். கழுகுக்குச் சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்தை நான் கோருகிறேன். எபேத்தா, புத்துணர்ச்சியின் கதவுகள் திறக்கப்படட்டும். முதுமையின் மற்றும் சிதைவின் கதவுகள் மூடப்படட்டும். என் உடலின் ஒவ்வொரு செல்லும் இப்போது புத்துயிர் பெறட்டும். என் தோல் புத்துணர்ச்சி அடையட்டும். என் முடி வலுவாக வளரட்டும். என் கண்கள் மங்கலாகாது. என் இயற்கை பலம் குறையாது. மோசே 120 வயதில் இருந்தபோதும் அவர் கண் மங்கவில்லை, அவர் பலம் குறையவில்லை. அதுபோல என் வாழ்க்கையின் எல்லா நாட்களிலும் நான் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பேன். சோர்வு மற்றும் களைப்பின் ஆவியை நான் கண்டிக்கிறேன். எனக்கு தெய்வீக ஆற்றலும் சக்தியும் உண்டு. என் எலும்புகள் பலமாக உள்ளன. என் தசைகள் உறுதியாக உள்ளன. என் மனம் கூர்மையாக உள்ளது. நான் நோயின்றி, வலியின்றி, பலவீனமின்றி நீண்ட திருப்தியான வாழ்க்கை வாழ்வேன். நான் என் பேரப்பிள்ளைகளையும் கொள்ளுப் பேரப்பிள்ளைகளையும் காண்பேன். என் வாய் நன்மையால் திருப்தியாகவும். நான் வெறும் உயிர் வாழமாட்டேன். நான் செழித்து வாழ்வேன். நான் வயதாகும்போது ஞானத்திலும் கிருபையிலும் வளர்வேன். என் பிற்காலம் என் முற்காலத்தை விட சிறப்பாக இருக்கும். இந்த தெய்வீக புத்துணர்ச்சி மற்றும் நீண்ட ஆயுளுக்காக நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். ஆமென். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தில் நான் கேட்ட மற்றும் பிரகடனம் செய்த அனைத்தையும் நான் இப்போது விசுவாசத்தால் பெற்றுக்கொள்கிறேன். நான் என் சூழ்நிலைகளை பார்க்கவில்லை. நான் உங்கள் வாக்குறுதிகளை பார்க்கிறேன். நான் என் உணர்வுகளை நம்பவில்லை. நான் உங்கள் வார்த்தையை நம்புகிறேன். இது ஏற்கனவே பரலோகத்தில் செய்யப்பட்டுவிட்டது. இப்போது அது பூமியில் வெளிப்படுகிறது. என் விடுதலை முழுமையானது. என் நிதி திருப்புமுனை உண்மையானது. என் குணம் நிரந்தரமானது. என் உறவுகள் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன. நான் வெற்றி பெற்றவன், பாதிக்கப்பட்டவன் அல்ல. நான் தலையாக இருக்கிறேன், வாலாக அல்ல. நான் மேலே இருக்கிறேன், கீழே அல்ல. நான் கடன் கொடுப்பவன், கடன் வாங்குபவன் அல்ல. புனித மிக்கேல், கேப்ரியல், ரபேல் அதிதூதர்களே, என் சார்பாக நீங்கள் போராடியதற்கும் நல்ல செய்திகளைக் கொண்டு வந்ததற்கும் என்னை குணப்படுத்தியதற்கும் நன்றி. என் ஜெபத்தை கேட்ட சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு எல்லா மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. என் சாட்சியம் பலருக்கு நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் கொண்டு வரும். நான் வெறும் வாயால் பேசவில்லை. என் வாழ்க்கை ஒரு வாழும் சாட்சியாக இருக்கும். எபேத்தா, என் சாட்சியத்தின் கதவு இப்போது திறக்கப்பட்டுள்ளது. நான் இப்போது என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியின் மீதும் இறுதி மற்றும் சக்தி வாய்ந்த எபேத்தா பிரகடனத்தை வெளியிடுகிறேன். என் ஆவியின் மீது எபேத்தா தெய்வீக வெளிப்பாட்டிற்கும் ஞானத்திற்கும் திறக்கப்படு. என் ஆன்மாவின் மீது எபேத்தா நித்திய சமாதானத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் திறக்கப்படு. என் உடலின் மீது எபேத்தா முழுமையான ஆரோக்கியத்திற்கும் புத்துணர்ச்சிக்கும் திறக்கப்படு. என் நிதிகளின் மீது எபேத்தா அபரிமிதமான செழிப்புக்கும் உபரிக்கும் திறக்கப்படு. என் உறவுகளின் மீது எபேத்தா அன்புக்கும் நல்லிணக்கத்திற்கும் திறக்கப்படு. என் எதிர்காலத்தின் மீது எபேத்தா கடவுள் எனக்காக வைத்திருக்கும் புகழ்பெற்ற விதிக்குத் திறக்கப்படு. என் மனதின் மீது எபேத்தா படைப்பாற்றல் மற்றும் தெய்வீக யோசனைகளுக்குத் திறக்கப்படு. என் கைகளின் மீது எபேத்தா ஆசீர்வாதமாகவும் வெற்றிகரமாகவும் இருக்க திறக்கப்படு. என் வீட்டின் மீது எபேத்தா கடவுளின் பிரசன்னம் மற்றும் சமாதானத்திற்கு திறக்கப்படு. இனி எதுவும் மூடப்பட்டிருக்காது. இனி எதுவும் தடுக்கப்பட்டிருக்காது. இனி எதுவும் தாமதிக்கப்படாது. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் இப்பொழுது திறந்த வானத்தின் கீழ் உள்ளது. ஆசீர்வாதங்கள் தங்குதடையின்றி பாய்கின்றன. அற்புதங்கள் என் அன்றாட அனுபவமாகின்றன. இது என் புதிய யதார்த்தம். இது என் புதிய இயல்பு. இது கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உரிமை. எபேத்தா, எபேத்தா, எபேத்தா,
எல்லாம் திறக்கப்பட்டுள்ளது. எல்லாம் சாத்தியம். ஆமென். ஆமென். ஆமென் மற்றும் ஆமென். இந்த ஜெபம் முத்திரையிடப்பட்டுள்ளது. அற்புதம் ஏற்கனவே பயணத்தில் உள்ளது. உங்கள் தொலைபேசி மணி ஒலிக்கும், உங்கள் கதவு தட்டப்படும், உங்கள் மின்னஞ்சலில் ஒரு நல்ல செய்தி வரும். விசுவாசத்துடன் காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கையின் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டுவிட்டன. இந்த ஜெப சங்கிலியை உடைக்காதீர்கள். இந்த தெய்வீக தலையீடு தேவைப்படும் உங்களுக்குத் தெரிந்த 3 பேருக்கு இந்த வீடியோவை அனுப்புவதன் மூலம் இந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் இன்னும் அதிகமாக பெறுவீர்கள். உங்கள் அற்புதத்தை முத்திரையிட கருத்துகளில் எபேத்தா நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று எழுதி உங்கள் விசுவாசத்தை பிரகடனப்படுத்துங்கள். கடவுள் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக.